எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 9ஆம் நாள். நாம் நாச்சியார் திருமொழியிலிருந்து 7ஆம் பாசுரம் காயடை நெல்லோடி என்று ஆரம்பிக்கும் 7ஆம் பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல அந்த 7ஆம் பாசுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இப்போ அந்த 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். காயடை நெல்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாயடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனி உன்னை வணங்குகின்றேன். தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடமுலையும் தரணியில் தலைப்புகழ் தரக்கிற்றியே. திரும்பி நாச்சியார் திருமொழியிலிருந்து காயடை நெல்லோடு என்று ஆரம்பிக்கும் 7ஆம் பாசுரத்தை நம்ம பார்க்க போறோம். காயடை நெல்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனி உன்னை வணங்குகின்றேன். தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயடை வயிறும் என் தடமுலையும் தரணியில் தலைப்புகழ் தரக்கிற்றியே. இந்த 7ஆம் பாசுரத்துல இதுல திருவிக்கிரமன் எம்பெருமான் என்னை தன் கைகளால் தீண்டும்படி நீ செய்ய வேண்டும் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார். எம்பெருமானுக்கே தன்னுடைய பக்தி இருக்கும் என்பதை விளக்குகிறார். இந்த 7ஆம் பாசுரத்தோட அவுட்லைன் பார்த்தோம்னா ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, மன்மதனே பசுங்காய் நெல் மற்றும் கரும்பு படைத்து அதற்கு மேல் கருப்பங்கட்டி அரிசி அவல் ஆகியவற்றை சமைத்து நல்ல ஸ்வரத்தை உடையவர்களாய் காம சாஸ்திரத்தில் நிபுணர்களாகியுடைய மந்திரத்தாலே நீ என் பிள்ளையாக இருந்தாலும் உன்னை வணங்குகின்றேன். மகாபலியாலே இந்த லோகங்கள் அபகரிக்கப்பட்ட காலத்திலே எல்லா லோகங்களையும் திருவடியால் அளந்து கொண்ட திருவிக்கிரமன் எம்பெருமான். அவனுடைய திருக்கைகளாலே என்னை தீண்டும்படி பண்ணி இவ்வுலகிலே நிலை நின்ற புகழை பெறும்படி நீ செய்ய வேண்டும் என்கிறாள். இதனுடைய அதாவது காயடை வயிறுங்கிற அந்த 7ஆம் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். சென்ற பாசுரம் 6ஆம் பாசுரத்துல மன்மதனை எதிர்கொண்டு அழைத்தாள் அல்லவா ஆண்டாள் நாச்சியார். மன்மதனை எதிர்கொண்டு அழைத்தாள். இந்த 6ஆம் பாசுரத்துல நம்ம பார்த்தோம். அழைத்தாள் அல்லவா. நம் இல்லத்தில் வரும் விருந்தினர்களை தடபுடலாக வரவேற்று அவர்களுக்கு பிடித்தமான உணவினையே அளித்து மகிழ்விப்போம் இல்லையா. நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், விருந்தினர்களுக்கு தடபுடலா அவளுக்கு பிடிச்ச உணவை நம்ம சமைச்சு அவளையும் மகிழ்விப்போம், நாமும் மகிழ்வோம் அல்லவா. அதை இங்கே பாங்குற செய்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். ஆம், மன்மதனுக்கு பிடித்த ஓங்கி வளர்ந்த நன்முறையில் விளைந்த நெல்லையும் கரும்பையும் தோரணமாக கட்டி அலங்கரித்திருக்கின்றாள். அத்துடன் மன்மதனுக்கு மிகவும் பிடித்த உணவான நெல்லிலிருந்து பெறப்படுற அரிசியையும் அவலும் கரும்பஞ்சாறு வெள்ளக்கட்டியையும் சேர்த்து சர்க்கரை பொங்கல் பாயசம் இன்னும் பிற உணவு வகைகளை நைவேத்தியமாக மன்மதனுக்கு படைக்கின்றாள். எவ்வாறெனில் அந்த தூய மனதுடைய இளைய வேதியர்களை கொண்டு மன்மதனுக்கான மந்திரங்களை ஓதச் செய்து, அதாவது மன்மதனின் மனதை மகிழ்விக்கும்படியான புகழை இனிய மொழியே கூற செய்கின்றாளாம் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் தான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கண்ணனை தொடர்பு படுத்தியே உரைக்கின்றாள். பாருங்களேன். அதாவது என்னன்னா, ஓங்கி வளர்ந்த செந்நெல் கரும்பு என்றதும் எம்பெருமான் உலகளந்த பெருமாளாக திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார் அல்லவா, அது ஞாபகம் வருகின்றது. அதை எவ்வளவு அழகாக நினைவு கூறுகின்றாள். குள்ள உருவமான வாமனனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் போதும் என்று யாசகம் கேட்டதும் வெறும் 3 அடி மண் தானா என்று பூமாதேவியான தன்னை அலட்சியமாக குறைத்து மதிப்பிட்டான் அல்லவா. அந்த மகாபலி என்ற எண்ணம் உதிக்கின்றது ஆண்டாள் மனதில். ஆம், அந்த பூமி தாய் தானே ஆண்டாளாக அவதரித்திருக்கின்றாள்.
அங்கேதான் எம்பெருமான் தன் அகமுடையாளுக்கான தன் பிரிய மனைவிக்காக தான் பழி ஏற்றாலும் பரவாயில்லை என்று குள்ள உருவமாக வந்தவர் நெடுநெடுவென்று நெல்லும் கரும்பும் போல் ஓங்கி வளர்ந்து பூமியையும் ஆகாயத்தையும் தன்னுடைய 2 அடிகளாக கொண்டு அளந்து 3ஆவதாக மகாபலியின் கர்வத்தை அடக்கி ஆட்கொண்ட கருணை உள்ளம் கொண்டவன் என்கின்றாள். அதாவது தன் இல்லாளின் அவமானத்தை தனதாக்கி அதற்கு தீர்வு கண்ட தன் ஐயனின் பெருமையையும் விண்ணையும் மண்ணையும் அளந்ததன் மூலம் இவ்வனைத்துமே தனக்கு சொந்தம் என்று பாதமுத்திரையை சிரசின் மேல் பதித்து விட்டார் என பொருள்பட கூறி பூரிப்படைகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். எவ்வளவு அழகாக செய்கின்றாள், பாடுகின்றாள் அதை. 3 பாத கயிறினை உடையவர் பெருமான், 3 பாதங்களாக உலகை ஆட்கொண்டான் என்கிறாள். அதாவது எம்பெருமானது திருநாமம் நாராயணாய. அந்த நாமத்தை நாம் பதம் பிரிக்க 3 பாதங்களாக நாம் பதம் பிரிக்க வேண்டும். நார, அயன், ஆய. நார என்பது நரன், மனிதனை குறிக்கும். அயன் என்பது பிரம்மாவை, அதாவது பரபிரம்மத்தை குறிக்கும். ஆய என்பது ஆராய்தல் என்று பொருள் கொள்க. பரபிரம்ம ரூபமாக விளங்கும் இறைவனை ஆராய்ந்து அறிந்து அவன் திருவடி அடைதல் என்பதே அவரது நாமத்தின் ஆழமான அர்த்த விளக்கம். இப்பூவுலகத்தின் தாயாக ஆண்டாள் நாச்சியார் விளங்குவதால் தாய்மையின் உன்னதமாக திகழும் பெரும்பேராக திகழும் உலக ஆன்மாக்களை தாங்கும் தன் தாய்மையின் மகிமையிடம் தன் குழந்தைகளின் பசி போக்கும் அமுதம் சுரக்கும் முலைகளுடைய தன் மார்பகங்கள் உலகத் தந்தையான நாராயணன் திருக்கைகளால் தாங்கப்பட வேண்டும். தாய்மையின் சிறப்பான உன்னத அங்கங்களை உயர்ந்த இடத்தை அடையும் பொழுது அதன் காரணமாக உருவான குழந்தையான ஜீவன்களும் உயர்வடையுமே என்ற ஆதங்கத்தில் தன் நாயகனான கண்ணனை வணங்குவது போலவே மன்மதனையும் வணங்கி என்னை அவரிடத்தில் எம்பெருமானிடத்தில் சேர்ப்பித்து விடு என கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். ஒரு சாதாரண பெண்மணியே தன் ஒவ்வொரு செயலிலும் தன் குழந்தையின் நலத்தை எண்ணியே அதை ஒவ்வொருவரிடம் விசாரிப்பதாக இருக்கட்டும், அல்லது அதை பற்றி கவலைப்படுவதாக இருக்கட்டும், அல்லது அவளது செயலாக இருக்கட்டும், தன்னுடைய குழந்தையின் நலன் கருத்தில் கொண்டே ஒவ்வொரு செயலும் செய்வாள். அப்படி ஒரு சாதாரண பெண்மணியே இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் தாயான பூமி தாயான ஆண்டாள் நாச்சியாரின் தாயுள்ளம் இதை நினைத்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. எப்பேற்பட்ட ஒரு தாயுள்ளம்! அவ்வளவு அழகான பாசுரம் இந்த 7வது பாசுரம். நாளை 8வது பாசுரத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.